ஹலோ கைஸ், நம்ம சனிக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மார்க்கெட்டுக்கு இந்த வாரத்துக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியிருந்தோம். அதுக்கு நீ வீடியோ கீழே கொடுக்குற போய் செக் பண்ணிப்பாங்க. அதுபடி கரெக்டாக நம்ம சப்போர்ட்டான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டான 22,950 மார்க்கெட் டச் பண்ணிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் பேக்கு மேலே போயிருக்கு. அதுக்கான வீடியோ கீழே கொடுக்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, வாங்க இந்த வாரத்துக்கான வீடியோ பார்க்கலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது 5 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி ஆப்ஷன் பையிங் எப்படி ப்ராஃபிட் மேக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கண்டனும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவே, எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனாலிசிஸ் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹலோ கைஸ், நீங்கள் தேதி 10ஆம் தேதி ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட் ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓப்பன் பேஸ் என்னது 23,125. இப்போ அந்த 23,125 பேஸ் பண்ணி நம்ம 2 சப்போர்ட் ட்ராப் பண்ணி அதுபடி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அது எப்படி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது 2080 ரோட பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஓப்பன் பேஸ் என்னது 23,125, அப்படின்னா 23,120 வச்சுக்கிறோம். அப்படின்னா இதுக்கு பிஃபோராக இருக்கிற 80 லெவல் என்னது 23,080. ஓகேவா, அப்போ அதுக்கு பிஃபோராக இருக்கிற 20 லெவல் என்னது 23,020. அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகேவா, 23,020 அதான் நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதேமாரி நம்ம செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது இப்போ 23,020லேருந்து பிஃபோராக இருக்க 80 லெவல் என்னது 22,980. அதுதான் நம்மளோட செகண்ட் சப்போர்ட். இந்த 2 சப்போர்ட் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். 22,980 இப்போ அது 2 தான் சப்போர்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் எப்படின்னு. ஓகேவா, இந்த 80-20 ரூலை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்போ இது எப்படி பார்த்தா மார்க்கெட் பண்ண கரெக்டாக நம்ம கணக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் ப்ரைஸ், இதுக்கு இந்த கணக்கு. இப்போ மார்க்கெட்டு கரெக்டாக வருங்க. இந்த இடத்துல நம்ம இந்த சப்போர்ட்டில் வந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி டிசைட் பண்ணணும். அது எப்படி நம்ம ஒரு ரிவர்ஸில் கிடைக்கணும், அப்போ தான் நம்ம என்ட்ரி போக முடியும். அதுக்கு வெயிட் பண்ணணும். மார்க்கெட் பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட் நல்லா நல்ல மேலே ஏறிட்டு அங்கேருந்து கீழே மார்க்கெட் கீழே இறங்கி கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டானா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டானா 20 பக்கத்து போயிட்டு மறுபடியும் கீழே போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை உடச்சி அது செகண்ட் சப்போர்ட்டில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் நல்லா மேலே ஏறிட்டேன். ஓகேவா, பாருங்கள், அழகாக ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை உடச்சிட்டேன். செகண்ட் சப்போர்ட் கரெக்டாக ஒரு விக்கு வச்சுட்டு மேலே ஏறிட்டேன். அந்த இடத்துல ஒரு புல்லிஸ் என்கல்ஃபி ஃபார்மாக இருக்குது. செக் பண்ணி காமிக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஒரு புல்லிஸ் என்கல்ஃபி ஃபார்மாக இருக்குது. அப்போனா நம்ம பை பண்ண ரெடி ஆகலாம். உடனே பை பண்ணக்கூடாது. ஓகேவா, அழகாக இந்த இடத்துல ஒரு புல்லிஸ் என்கல்ஃபி ஃபார்ம். கரெக்டாக நம்ம செகண்ட் சப்போர்ட் டச் பண்ணிட்டு மார்க்கெட் புல்லிஸ் என்கல்ஃபி ஆயிடுச்சு. புல்லிஸ் என்கல்ஃபி மார்க்கெட் நல்லா மேலே ஏறிடுச்சு. மேலே இது பிஃபோராக இருக்கிற ரெசிஸ்டன்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்த பிறகு நான் வச்சுக்கோங்க, கரெக்டாக மேலே ஏறிடுச்சு. நம்ம உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. மறுபடியும் இதோட ரெசிஸ்டண்ட்டை ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. இது பக்கத்து மறுபடியும் வரணும். மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்த பிறகு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா ரீடெஸ்ட் என்ட்ரி எடுத்தானா ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அது எப்படி பார்ப்போம் கரெக்டாக. மார்க்கெட் கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக நம்ம ரெண்டாவது சப்போர்ட்டு புல்லிஸ் இங்கே ஃபார்மே மேலே ஏறி கரெக்டாக மேலே போயிடுச்சு. மேலே அங்கே கீழே அப்படி கீழே இறங்குதுங்க கரெக்டாக. அது நம்ம பக்கத்தில் வந்துச்சு. அதாவது நம்ம ரிசிஸ்டன் பக்கத்தில் இந்த ரிசிஸ்டன் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் மூவ் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல கீழே இறங்கி இந்த இடம் பக்கத்து நம்ம லெவலில் டச் பண்ணியிருக்கு. அதுக்கு பதில் நம்ம இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. அழகாக இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ இது டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நமக்கு. மார்க்கெட் அழகாக நம்ம பார்த்துங்க, அழகாக இந்த சப்போர்ட் பக்கத்தில் வந்துட்டு மேலே ஏறி இருக்குது. இன்னொரு கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனும் தாண்டி ஒரு பிக் கேண்டில் கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு பிக் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்புறம் மார்க்கெட் மேலே போக தெரிஞ்சு போச்சு.
இல்லை டபுள் கன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்ம சப்போர்ட் பக்கத்தில் வந்துடுச்சு. செகண்ட் கன்ஃபர்மேஷனை வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு பிக் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போனா உடனே நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். எப்போ எடுக்கணும்னா எந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு 14-15 கேண்டில் நம்ம வந்து கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. அப்படின்னா இது 14-20 கேண்டில் நம்ம 5 மினிட் கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னா அந்த பிரேக்கெட்டோன லெவல் என்னது 23,150லேருந்து மேலே ஏறி இருக்குது. அப்போனா 23,150ஓட கால் ப்ரைஸ் நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? இப்போ 23,150ஓட கால் ப்ரைஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? கால் ப்ரைஸ் டைம் எத்தனை மணிக்கு கரெக்டாக அவன் கிராஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக எத்தனை 14-15 கேண்டில் கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்படின்னா அடுத்த காலம் 14-20க்கு நம்ம என்ட்ரி போட்டுறணும். 23,150 நம்ம என்ட்ரி போட்டணும் 14-20க்கு. கரெக்டாக 14-20க்கு நம்ம அந்த கேண்டில் நம்ம என்ட்ரி போட்டணும். ஓகேவா? நம்ம டார்கெட் மினிமம் 10 to 15 பாயிண்ட் தான். நம்ம மினிமம் 10 to 15 பாயிண்ட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்ம பண்ண ஸ்கேல்பிங் ட்ரேடிங். அதனால தான் கரெக்டாக 201 நம்ம டார்கெட் வந்து 10 பாயிண்ட் வச்சு மோஸ்ட்லி 211 கரெக்டாக நம்ம டார்கெட் அந்த அதே கேண்டில் நமக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. அதே கேண்டில் நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சு. ஓகேவா? இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஓகேவா? மறுபடியும் சொல்ல நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 சப்போர்ட் ட்ராப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் நமக்கு 50ல் ஃபஸ்ட்டு 2 சப்போர்ட் ட்ராப் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம எப்போயுமே ஸ்பாட்டு பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆனது வந்து 23,125 ஓப்பன் ஆயிடுச்சு. அதை பேஸ் பண்ணி நம்ம 2 சப்போர்ட் ட்ராப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 23,020, செகண்ட் சப்போர்ட் 22,980. இந்த 2 சப்போர்ட்டும் ட்ராப் பண்ணப்போ இந்த 2 சப்போர்ட்டில் மார்க்கெட் எங்கே ரிவர்சல் ஆகுதுன்னு பார்க்கணும். மறுபடியும் கரெக்டாக கீழே இறங்கி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை தொட்டுட்டு மேலே போயிட்டு மறுபடியும் இந்த ஃபஸ்ட் சப்போர்ட் உடச்சி செகண்ட் சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு இங்கே ஒரு நான் வச்சுக்க புல்லிஸ் என்கல்ஃபி ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டாக 2வது சப்போர்ட்டில் புல்லிஸ் என்கல்ஃபி ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் நல்லா மூவ் ஆகி மேலே போயிடுச்சு. நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணுமா உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. புல் பேக் ஆன போது அது பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டன்ட் ஒரு ட்ராப் பண்ணிக்கணும். அந்த லைன் பக்கம் வந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? அதுபடி பார்த்தா கரெக்டாக மார்க்கெட் நல்லா மேலே ஏறிடுச்சு. நல்லா மேலே ஏறிடுச்சு. கரெக்டாக நம்ம லெவலுக்குள்ள பக்கத்தில் வந்துடுச்சு. இதுவும் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. அப்போனா இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிட்டு அந்த ட்ரெண்ட் லைனில் உடைக்க தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அழகாக இந்த கேண்டில் கரெக்டாக ஒரு புல்லிஸ் கேண்டில் அழகாக பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம உடனே என்ட்ரி எடுத்துடலாம். ஏன்னா ரெண்டு கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்ம ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட் ஆகிட்டா இருக்கும், அதை பக்கத்து வந்துடுச்சு. செகண்டு கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனு பிரேக் அவுட் ஆகி ஒரு ஹியூஜ் ஒரு க்ரீன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை நம்ம உடனே என்ட்ரி எடுத்துடலாம். இப்போலாம் நீங்கள் 5 மினிட் கேன் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இந்த வீடியோ நல்லா செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? நம்ம வீடியோ எதுவுமே போட்டிருக்கோம், அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.